அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையை கூறியது. விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கன்னி தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் எண்ணெயையும் எடுத்து சென்றார்கள். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தில் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகனின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியோடரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையோர் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழியர்களும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாய் இருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என்ற அந்த பாடல் வரியிலே செசிலி அம்மாவுடைய அந்த வாழ்க்கையை ஒரே வரியிலே அவர் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கின்றார். ஒரு ரோமை நகரிலே உயர்குடி குடும்பத்திலே பிறந்த செசிலி இளம் வயதிலிருந்தே தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அவரை எனக்கு எப்பொழுதும் ஒரு துணையாக நான் வைத்திருக்க வேண்டும் என்பது அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையும் நம்பிக்கையுமாக இருந்தது. அதனால அவரிடம் இருந்தது ஒரு வேறுபட்ட ஒரு புதிதான ஒரு செல்வம். யார் என்றால் ஆண்டவர் இயேசு. அவர் அடிக்கடி சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை, என்னிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வம் என் ஆண்டவர் இயேசு. அவரை விட இந்த உலகத்தில் நான் ஒரு மிகப்பெரிய செல்வத்தை நான் பார்த்ததும் இல்லை,
பெற போவதும் இல்லை. அவர்தான் எனக்கு எல்லாமே. இன்பத்திலும் துன்பத்திலும் எனக்கு துணையாக இருக்கின்றவர் அவர் ஒருவர்தான் என்று சொல்லி செசிலியா இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். சிறு வயதிலே அந்த அர்ப்பண வாழ்வு, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும், அவரையே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்தை தன் வாழ்விலே பாடல் வழியாக எது நடந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாமல் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், தாவீது அரசர் எங்கு சென்றாலும் எந்த இடத்திலும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார். ஆடு மேய்க்கும் நேரத்திலும் சரி, மற்ற நேரத்திலும் சரி, மக்களோடு இருக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு புகழ் பாடுதல் என்பது அவருக்கு மிக முக்கியமான ஒரு பணியாக அவர் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை எப்பொழுதும் தன் நாவால் பாடிக்கொண்டே இருந்தார். கடவுள் கொடுத்த அந்த திறமையை அவர் பாடல் வழியாக வெளிப்படுத்தினார். அதுவேதான் செசிலி அம்மாவும், கடவுள் எனக்கு இந்த அருமையான ஒரு குரலை கொடுத்திருக்கின்றார், அதையே நான் அவருடைய புகழ் பாடி நான் அவரை என் குரல் வழியாக அவரை பிறருக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்பதை ஒரு தாரக மந்திரமாக கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமண நிகழ்வு நிறைவு பெறுகிறது. தன்னுடைய கணவர் தன்னை போல ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்கே நிறைவடையவில்லை. இருப்பினும் அவரை எப்படியாவது ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்தில் அவரை அழைத்து வர வேண்டும், ஆண்டவரோடு இணைய வேண்டும், அவருடைய குரலை இவர் கேட்க வேண்டும் என்ற ஆசையிலே ஒவ்வொரு நாளும் அவர் பாடல் பாடி தன்னுடைய கணவருடைய மனதை மாற்றி, அதோடு மட்டுமல்லாமல் கணவருடைய தம்பியினுடைய மனதையும் மாற்றி ஆண்டவரை அறிவதற்கு அந்த பாடலை அவர் எளிய வழியாக ஒரு மறை கல்வியாக அவர்களுக்கு அதை பயன்படுத்தினார். அதனால் தான் அவர் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். அந்த பாடிக்கொண்டே இருத்தல், இறைவன் கொடுத்த அந்த குரலை அவருக்காக, அவரை பற்றி, அதுதான் முக்கியம், அவருக்காக அவரை பற்றியே பாடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணி என்பதை நான் உணர்கிறேன், அதை செய்கின்றேன் என்பதை நற்செய்தி அறிவிப்பு பணியை பாடல் வழியாகவே அவர் வெளிப்படுத்தினார். அவர் எதற்காக இந்த பாடல் குழுவினுடைய ஒரு தலைவி என்று அவர் அழைக்கின்றார்கள் என்றால், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி அவர் ஆண்டவர் கொடுத்தார், இன்பம் வந்தாலும் சரி ஆண்டவர் கொடுத்தார். அதுதான் யோபு புத்தகத்திலே மிக அழகாக சொல்வார், ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பெயர் என்னென்று வாழ்த்து பெறுவதாக என்று யோபு சொல்வார். அதே தான் இவர் சொல்வார், அனைத்தும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், நான் பாடிக்கொண்டே இருப்பேன், எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி என் ஆண்டவருக்கு சொந்தமானது, அவரை மட்டுமே புகழ்ந்து கொண்டே இருப்பேன் என்பதனால் அவர் பாடல் பாடிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் அவரை இன்றும் பாடற் குழுவினுடைய ஒரு தலைவியாக நாம் பார்க்கின்றோம். நாம் செசிலி அம்மாவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடம், வாழ்க்கை ஒரு பாடலாக மாற வேண்டும். எப்பொழுதும் நாம் ஆண்டவரை பாட வேண்டும். நம் வாழ்க்கையானது அவருக்கு உகந்த ஒரு பாடலாக இருக்க வேண்டும். இசை எப்பொழுதும் நம்முடைய வாழ்விலே எப்படி மிக முக்கியமாக இருக்கின்றதோ, அதை பார்த்து நாம் மகிழ்கின்றோமோ, அதுபோன்று நம்முடைய செயல்கள் அனைத்தும் ஆண்டவருக்காக இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மாலையாக மாறுகிறது, பூ மாலையாக மாறுகிறது, இசை மாலையாக மாறுகிறது. எனவே அந்த ஒரு இசை மாலையை நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்கின்ற முதல் பாடம். இரண்டாவது, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை எப்பொழுதும் அவர் நம்பினார். ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்றார், அவர்தான் எனக்கு எல்லாமே என்று நம்பினார். மூன்றாவதாக, நான் வைத்திருக்கின்ற அனைத்து திறமைகளும் அவர் கொடுத்தார், அவருக்கு சொந்தமானது, இதை நான் அவருக்காகவே அதிகமாக பயன்படுத்துவேன், அவருக்காகவும் அவருடைய படைப்புகளுக்காகவும் நான் பயன்படுத்துவேன். நான் ஒரு சுயநலவாதியாக வாழ்ந்துவிடக்கூடாது, ஆண்டவருக்காகவே என்னுடைய வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதையும் அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கையும் அன்பும் சேர்ந்தால்
வாழ்க்கை ஒரு தெய்வீக பாடலாக மாறும். நம்பிக்கையும் அன்பும் சேர்ந்தால் வாழ்க்கை ஒரு தெய்வீக பாடலாக மாறும் என்பதை தன்னுடைய வாழ்விலே அதிகமாக உணர்ந்து பிறருக்கு அறிவித்த மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகவும் உள்ளது. எனவே பிரியமானவர்களே, இறைவன் நமக்கு கொடுத்த அனைத்து கொடைகளையும் நாம் அவருக்காகவும் அவருடைய படைப்புகளுக்காக நாம் பயன்படுத்த முன் வருவோம். பாடலாக, ஜெபமாக, சிறு சிறு உதவிகளாக, பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்கும் பொழுது உண்மையாகவே நாமும் சிசிலி அம்மாவை போன்று ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்பதை உணர்ந்து நாம் வாழ முடியும். எனவே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்னை பெரிய நாயகி தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசவும் நம் தேவைகளை நிறைவேற்றவும் தன் மகனிடம் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை சந்திக்க துணை புரிய தெய்வீக பலியிலே தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஆமேன்.